Hi friends, இந்த வீடியோல இந்தியன் பார்லிமெண்டரி கமிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ ஆல்ரெடி பார்லிமெண்ட்லேருந்து எல்லா டாபிக்ஸும் பார்த்தாச்சு. ஸ்பீக்கர், லோக்சபா, ராஜ்யசபா, மணி பில்ஸ், ஸோ இந்த டாபிக் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்தியன் பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமிட்டி சிஸ்டம் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, மெயினாக அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் நிறைய செஷன்ஸ், டிஸ்கஷன்ஸ், டிபேட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் பார்லிமெண்ட் செஷன்ஸ் தான் இருக்கே, ஏன் இந்த கமிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, செஷன்ஸ்ன்றது ஒரு வருஷத்துக்கு 3 தடவை தான் கூடும். அதாவது வின்டர், சம்மர் அண்ட் மான்சூன் செஷன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 100 டேஸ் தான் இந்த செஷன் வந்து மீட் பண்ணுவாங்க. அப்போ பார்லிமெண்ட்டில் உள்ள ரிமைனிங் ஒர்க்ஸ் தான் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிமைனிங் ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்காக தான் இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸில் யார் யார் தான் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில கமிட்டிஸில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா மட்டும் இருப்பாங்க. சில கமிட்டிஸில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இருப்பாங்க. சில கமிட்டிஸில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா மட்டும் இருப்பாங்க. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுமே சேர்ந்து இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு கமிட்டியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சேர்மன் இருப்பாங்க. அந்த சேர்மனை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீக்கர். லோக்சபா லெவலில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் ராஜ்யசபா லெவலில் பார்த்திங்கன்னா சேர்மன். ஸோ இப்போ கமிட்டி ஃபார்ம் பண்ணியாச்சு, அதுக்குரிய சேர்மன் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்களோட ஒர்க் தான் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து எங்கே சப்மிட் பண்ணுவாங்கன்னா, லோக்சபா பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், ராஜ்யசபாவில் ஹவுஸ் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ ஓவராலாக அந்த லோக்சபா ராஜ்யசபா ஹவுஸில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக சேர்மன் இல்லை ஸ்பீக்கர் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸில் பார்த்திங்கன்னா 1-2 கமிட்டிஸ் தான் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய கமிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கமிட்டிஸை வந்து 2 இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அட்ஹாக், இன்னொன்று வந்து ஸ்டாண்டிங். ஸோ அட்ஹாக்னாலே என்னென்னா அதுக்கான மீனிங் வந்து டெம்ப்ரரி. ஸோ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து டீல் பண்ணணும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அட்ஹாக் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டெம்ப்ரரியாக ஃபார்ம் ஆகி டெம்ப்ரரியாக கலைஞ்சிரும். ஆனால் ஸ்டாண்டிங் கமிட்டினா இயர் இந்த கமிட்டி வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஆகியே ஆகணும் அப்படின்னு இருக்கிறது தான் ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸோ அதனால் அந்த கமிட்டிஸை வந்து நம்ம பர்மனன்ட் கமிட்டி சொல்லலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியோட இயர் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்களோட டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 1 year இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெர்மனன்ட் கமிட்டி. ஸோ இதில் வந்து 6 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ஃபினான்ஷியல் கமிட்டிஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் கீழே தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப முக்கியமான கமிட்டிஸ் தான் பார்த்துருப்போம். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். ஸோ கொஸ்டின் கேட்குற ஏரியாவும் பார்த்திங்கன்னா இந்த 3 கமிட்டிஸில் இருந்தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கமிட்டிஸ். செகண்ட் ஒன் என்னென்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். ஸோ இந்த கமிட்டி கீழே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 கமிட்டிஸ் இருக்குது. தேர்ட் ஒன் என்னென்னா கமிட்டி டு என்கொயர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 கமிட்டிஸ் இருக்குது. என்னென்னா கமிட்டி ஆன் பெட்டிஷன்ஸ், கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ், தேர்ட் ஒன் எத்திக்ஸ் கமிட்டி. ஃபோர்த் ஒன் கமிட்டி டு ஸ்க்ரூட்டினைஸ் அண்ட் கண்ட்ரோல். ஸ்க்ரூட்டினைஸ்னால் என்னென்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக இந்த கமிட்டிஸ். ஸோ இந்த கமிட்டி கீழே பார்த்திங்கன்னா ஒரு 6 கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னென்னா கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷ்யூரன்சஸ், செகண்ட் ஒன் கமிட்டி ஆன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன், தேர்ட் ஒன் கமிட்டி ஆன் பேப்பர் லைட் ஆன் த டேபிள், ஃபோர்த் ஒன் கமிட்டி ஆன் வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ், ஃபிஃப்த் ஒன் கமிட்டி ஆன் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், சிக்ஸ்த்து ஒன் ஜாயிண்ட் கமிட்டி ஆன் ஆஃபீஸஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ ஒன்றும் இல்லை, இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்கன்னா ப்ராப்ளம் யாருக்கு இருக்குன்னா விமன், அதுக்கப்புறம் கீழே உள்ள மைனாரிட்டிஸ் எஸ்சிஸ் எஸ்டிஸ். ஸோ கீழேன்னு வர்றதுனால அப்படியே வந்து சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா அவங்க டேபிளில் வர பேப்பர் அதில் ஏதாவது ரிப்போர்ட் சம்மந்தமாக ஸோ அதை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறாங்க.
வேறு எங்கே ப்ராப்ளம் வரும் பார்த்திங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா இணையும் போது. ஸோ அதான் பார்த்திங்கன்னா ஜாயின்ட் கமிட்டிஸ். ஸோ அதில் வர ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளம்ஸையும் இவங்க சால்வ் பண்ணுறாங்க. அதுதான் கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷ்யூரன்சஸ். ஸோ ஒரு தடவை குரூப் 1 மெயின்ஸில் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்னால் என்னன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அதில் உள்ள மெம்பர்ஸ் எப்படி செலெக்ஷன் நடக்குது அதை பற்றி சொல்லணும். நெக்ஸ்ட் அதில் உள்ள டைப்ஸ் ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஹாக் கமிட்டி. ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டியுள்ள என்னென்ன கமிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் பற்றி சொல்லியிருந்தோம். அது உள்ள ஒரு 3 கமிட்டிஸ். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி கீழே ஒரு 24 சொல்லியிருந்தோம். ஸோ 24 எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, 24 கமிட்டிஸ் ஆனால் போதும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கமிட்டி கீழேயும் என்னென்ன கமிட்டி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதே மாதிரி அட்ஹாக் கமிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். லாஸ்ட்டாக எக்ஸாம்பிள் போட்டு ஒரு 3 கமிட்டிஸ் மட்டும் நல்லா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் கமிட்டியில் வர பிஏசி எஸ்டிமேட் கமிட்டி, அப்புறம் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் கமிட்டி. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கமிட்டி. இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் இது 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 8 மார்க்ஸ் தந்துடுவாங்க. 5th கமிட்டி என்னென்னா கமிட்டி ரிலேட்டிங் டு டே டு டே பிஸ்னஸ் ஆஃப் த ஹவுஸ். ஸோ இந்த கமிட்டி கீழே என்னென்ன வருதுன்னா பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி. செகண்ட் ஒன் கமிட்டி ஆன் ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ். தேர்ட் ஒன் ரூல்ஸ் கமிட்டி. ஃபோர்த் ஒன் கமிட்டி ஆன் ஆப்சன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஃப்ரம் சிட்டிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ். ஸோ கண்டிப்பாக டே டு டே பிஸ்னஸ் வருதுன்னா அதில் சிட்டிங்ஸ் பற்றி கண்டிப்பாக கணக்கெடுப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ். ஸோ இப்போ பப்ளிக் பில்ஸ் பார்த்திங்கன்னா அது மினிஸ்டர் சப்மிட் பண்ணுறதா இருக்கும். இதே ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ்னால் அந்த லோக்சபா ராஜ்யசபா மெம்பர் சப்மிட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த டே டு டே பிஸ்னஸ் கமிட்டியில் டீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இது பிஸ்னஸ் கமிட்டின்றதுனால எல்லா வித பிஸ்னஸ் அட்வைசரிஸும் பண்ணுறாங்க. வேறு என்னென்னா எல்லாத்துக்குமே ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, ரூல்ஸ் கமிட்டி. 6th ஒன் என்ன கமிட்டிஸ்னால் ஹவுஸ் கீப்பிங் கமிட்டிஸ். ஸோ இந்த கமிட்டியை வேறு என்ன நேம் சொல்கிறாங்கன்னா சர்வீஸ் கமிட்டிஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்டதில் இனிமேல் கேட்டால் கேட்கலாம். ஹவுஸ் கமிட்டி இஸ் அதர்வைஸ் கால்டு. ஸோ இன்னொரு நேம் சர்வீஸ் கமிட்டி. ஸோ இந்த ஹவுஸ் கீப்பிங் கமிட்டியோட மெயின் ஒர்க் என்னென்னா அந்த ஹவுஸில் உள்ள அந்த மெம்பர்ஸ்க்குரிய சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இந்த கமிட்டி கீழே தான் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பர்பஸஸ் கமிட்டி. செகண்ட் ஒன் ஹவுஸ் கமிட்டி. தேர்ட் ஒன் லைப்ரரி கமிட்டி. ஃபோர்த் ஒன் ஜாயின்ட் கமிட்டிஸ் ஆன் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஹவுஸ் கீப்பிங் கமிட்டினால ஹவுஸ். ஸோ ஹவுஸ்னால் புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ லைப்ரரி இந்த மெம்பர்ஸ்க்குரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுனால சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் ஜென்ரலான விஷயம். அதனால் இதை ஜென்ரல் பர்பஸஸ் கமிட்டி இதுக்குள்ளே வருது. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா அட்ஹாக் கமிட்டிஸ். ஸோ இவங்களோட மெயினான 2 ஒர்க் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்கொயரி, செகண்ட் ஒன் அட்வைசரி. ஸோ எதை பற்றி தான் என்கொயர் பண்ணுவாங்கன்னா இப்போ 5 இயர் பிளான் அதோட ரிப்போர்ட்ஸ் ஏதாவது சப்மிஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை பற்றி என்கொயர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 5 இயர் பிளான்ஸ் தான் இல்லை, இப்போ 12 இயர் பிளானாக மாறிடுச்சு. வேறு என்னென்னா இந்த பிரசிடென்ஷியல் ஆஃபீஸில் அங்கே உள்ள அந்த மெம்பர்ஸோட பிஹேவியர் எல்லாமே எப்படி இருக்குன்னு என்கொயர் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அட்வைசரி பார்த்திங்கன்னா எது சம்மந்தமாக அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா சில பர்டிகுலர் பில் சம்மந்தமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் ஒன்று இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்னும் டீப்பாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டிங் கமிட்டி உள்ள ஃபினான்ஷியல் கமிட்டியில் இருக்கிற பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இதை எக்ஸாமில் கேட்கும்போது பிஇசி அப்படி கூட கொடுத்து கேட்பாங்க. ஸோ பிஇசி பற்றி சொல்லணுன்னா இதுதான் ஓல்டஸ்ட் பார்லிமெண்ட்ரி ஃபினான்ஷியல் கமிட்டி. ஸோ குரூப் 1 மெயின்ஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த பிஇசி சம்மந்தமாக மட்டும் ஒரு 8 மார்க் கேட்டால் கேட்கலாம். ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது ஓல்டஸ்ட் பார்லிமெண்ட்ரி ஃபினான்ஷியல் கமிட்டி. எப்போ ஃபார்ம் ஆகியிருக்குன்னா 1921 ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வந்திருக்கு. நமக்கு தெரியும் மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட். அந்த ஆக்ட் படி தான் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 22 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 15 வந்து லோக்சபாலேருந்து வருவாங்க அண்ட் 7 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாலேருந்து வருவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான கம்போசிஷன். அண்ட் இதோட சேர்மன் அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. 1966 to 67 வரைக்கும் அந்த சேர்மன் வந்து ரூலிங் பார்ட்டியில் இருந்து தான் வந்துட்டு இருந்தாங்க. இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 1967க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சேர்மன் அப்போசிஷன் பார்ட்டிலேருந்து வந்தாங்க. ஸோ இப்போ ப்ரெசன்ட் சேர்மனாக யார் பிஏசிக்கு இருக்காங்கன்னா மிஸ்டர் மல்லிகார்ஜுன கார்கே. ஸோ இந்த சேர்மன் அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா இவங்களோட எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கும்னா அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லேருந்து தான் எலெக்ட் பண்ணி வராங்க. ஸோ மினிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த எலெக்ஷனுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை. அண்ட் இவங்களோட டேர்ம் எத்தனை வருஷம் பார்த்திங்கன்னா 1 year. அண்ட் இவங்களோட எலெக்ஷன் எப்படி நடக்கும்னா இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷனில் நம்ம சொல்லியிருப்போம் ப்ரொபோஷ்னல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ இந்த கான்செப்ட் படி தான் இவங்களோட எலெக்ஷனும் நடக்கும். ஸோ இவங்களோட மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்திங்கன்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் சிஏஜி ரிப்போர்ட்டை வந்து பிரசிடெண்ட் வந்து இவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எக்ஸாமைன் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் ஒர்க். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனில் இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஸோ பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் சிஏஜிகிட்ட கொடுப்பாங்க. சிஏஜி வேறு அட்டார்னி ஜென்ரல் யாராக இருந்தாலும் அவங்களோட ரிப்போர்ட் வந்து பிரசிடெண்ட்டை தான் சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடெண்ட் எகெயின் பிஏசிகிட்ட கொடுப்பாரு. பிஏசி ஒரு தடவை ஃபுல்லாக எக்ஸாமைன் பண்ணிவிட்டு எகெயின் பார்லிமெண்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இந்த சிஏஜி ரிப்போர்ட் எக்ஸாமைன் பண்ணுறதை தவிர்த்து வேறு என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் கார்ப்பரேஷன், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ட்ரேடிங் கன்சர்ன்ஸ் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமைன் பண்ணுறாங்க. வேறு எதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமைன் பண்ணுறாங்கன்னா அட்டானமஸ் அண்டு செமி அட்டானமஸ் பாடிஸ். வேறு என்னென்ன ரிப்போர்ட்ஸ்னால் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சிஏஜி, ஸ்டேட் கார்ப்பரேஷன், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ட்ரேடிங் கன்சர்ன்ஸ், அட்டானமஸ் அண்ட் செமி அட்டானமஸ் பாடிஸ், அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இதெல்லாம் இவங்க எக்ஸாமைன் பண்ணுறாங்க. வேறு என்னென்னா ஃபினான்ஷியல் இயர்ஸ் அவங்களோட ரிப்போர்ட்ஸை வந்து இவங்க எக்ஸாமைன் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கான அந்த ஃபினான்ஷியல் இயர் சம்மந்தமாக எவ்வளோ ஃபினான்ஸ் ஆகியிருக்குன்னு அதை எக்ஸாமைன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சிஏஜி எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், கைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அது சம்மந்தமாக எந்த மேட்டர்ஸையும் இவங்க டீல் பண்ணுறதில்ல. அதுவும் இல்லாமல் பிஎஸ்சி ரிப்போர்ட்டை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் சொன்னதான் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி சம்மந்தமாக. ஸோ ஒரு குரூப் அண்ட் மெயின்ஸில் ஒரு 8 மார்க் கேட்டால் இந்த அளவுக்கு எழுதணும். இதே இது உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த டாபிக்ஸ் தான் வரும். பார்லிமெண்ட், பட்ஜெட் அதை தான் வரும். ஸோ அதுலேயும் இந்த டாபிக் தான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஎஸ்சியும் பார்த்திங்கன்னா பிஎஸ்சினா என்னன்னு சொல்லுங்கள், அதோட கம்போசிஷன், சேர்மன், எலெக்ஷன், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸ். ஸோ இந்த கமிட்டி பார்த்திங்கன்னா 1950 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வந்து இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா எந்த கமிட்டியில் லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும் இருப்பாங்கன்னு. ஸோ இந்த கமிட்டியில் லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அண்ட் 30 மெம்பர்ஸ் லோக்சபாவில் இருந்து மட்டும் வராங்க. இதில் வந்து ஒரு மினிஸ்டர் வந்து கண்டிப்பாக இந்த கமிட்டியோட மெம்பராக இருக்க முடியாது. இவங்களோட மெயின் ஒர்க் என்னென்னா பட்ஜெட், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ இதை தான் எக்ஸாமைன் பண்ணுறது. இதோட சேர்மன் யாராக இருப்பாங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா தான். ஏன்னா அஃப்கோர்ஸ் லோக்சபா மெம்பர்ஸ் இருக்கும்போது சேர்மனாக வந்து லோக்சபாலேருந்து தான் வருவாங்க. நம்மளை இப்படி கூட கேட்கலாம், பட்ஜெட், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இதை எக்ஸாமைன் பண்ணுற கமிட்டி எதுன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கான கமிட்டி எஸ்டிமேட் கமிட்டி 1950 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கமிட்டி பார்க்க போகிறோன்னா கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டிங் கமிட்டி உள்ள ஃபினான்ஷியல் கமிட்டியில் இருந்தால் இந்த 3 கமிட்டிஸ் பார்க்குறோம். இந்த கமிட்டி பார்த்திங்கன்னா 1964 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பிஎஸ்சி கமிட்டியில் உள்ள மாதிரி 15 மெம்பர்ஸ் வந்து லோக்சபா அண்ட் 7 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபா. ஸோ டோட்டலாக 22 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுலேயும் கண்டிப்பாக ஒரு மினிஸ்டர் வந்து இங்கே வந்து மெம்பராக ஆக மாட்டாங்க. அண்டு இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து சிஏஜி ரிப்போர்ட்டை வந்து அதாவது பப்ளிக் அண்டர்டேக்கிங் சம்மந்தமான சிஏஜி ரிப்போர்ட்டை வந்து எக்ஸாமைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கமிட்டி பார்த்திங்கன்னா யாரோட ரெக்கமெண்டேஷனில் ஃபார்ம் ஆகிருக்குன்னா
கிருஷ்ணன் மேனன் கமிட்டி ரிப்போர்ட் அவங்க ரெக்கமெண்டேஷன் படி தான் இந்த கமிட்டி ஃபார்ம் ஆகிருக்கும். இதுவும் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த கமிட்டி 1964 ஃபார்ம் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா கமிட்டி ரிலேட்டிங் டு த டே டு டே பிஸ்னஸ் ஆஃப் த ஹவுஸ், அந்த கமிட்டிலேருந்து இதை பார்க்குறோம். ஸோ இந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா லோக்சபா மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, 15 மெம்பர்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஸ்பீக்கர் பார்க்கும்போது பார்த்துருப்போம். பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, இந்த கமிட்டிக்கு தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக ஸ்பீக்கர் இருக்காங்கன்னு. ஸோ ஆல்ரெடி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனா என்னன்னு சொல்லியிருப்பேன். அதாவது அவங்க ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, இன்னொரு பவர் அவங்களுக்கு தரும்போது அதை வந்து எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஸோ இதில் உள்ள அந்த 15 மெம்பர்ஸையும் நாமினேட் பண்ணுறது ஸ்பீக்கர். ஸோ இவங்களோட மெயின் ஒர்க் என்னென்னா கவர்மெண்டோட லெஜிஸ்லேட்டிவ் பாலிசிஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆஃப் த ஸ்பீக்கர், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான். ஸோ எல்லா கமிட்டியும் உள்ளேயும் இருக்கிற எல்லா கமிட்டிஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க தேவையில்ல. இந்த கமிட்டிஸ், அதாவது இதில் எடுக்கிற கமிட்டிஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டியில் உள்ள கமிட்டி டு இன்கொயரில் நம்ம பார்த்தோம். கமிட்டி ஆன் பெட்டிஷன்ஸ், கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ், எத்திக்ஸ் கமிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஃபார்ம் பண்ணுறது. இந்த கமிட்டிலையும் பார்த்திங்கன்னா 15 மெம்பர்ஸ் லோக்சபா நாமினேட் படி வராங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரிவிலேஜஸ். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ப்ரிவிலேஜஸ்னால் என்னென்னா அதாவது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை வந்து ஒரு மினிஸ்டர்ஸ் வேணால் மெம்பர்ஸ் வந்து அதை வந்து ப்ரிவிலேஜ் மோஷன் சொல்லி கொண்டு வருவாங்க. ஸோ அதை பற்றி இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா கமிட்டி ஆன் பெட்டிஷன்ஸ். ஸோ இந்த கமிட்டிஸும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டிஸில் இருக்கிற கமிட்டி டு இன்கொயர் அந்த டாபிக் கீழே வரும். ஸோ இந்த கமிட்டிஸ்லேயும் பார்த்திங்கன்னா லோக்சபா மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, அவங்கள நாமினேட் பண்ணுறது ஸ்பீக்கர். ஸோ இவங்க ஏதாவது பெட்டிஷன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட கமிட்டிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் டாபிக் முடியுது. ஸோ இந்த அளவுக்கு படித்தா போதும். இதில் இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.